ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னா என்னன்னு பார்க்கலாம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்மளோட டேட்டாவை குவிக்காக ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணுறாங்க. இப்போது இங்கே நான் ஆல்ரெடி டேட்டாஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேட்டாலேருந்து எனக்கு டாப் 3 வேல்யூஸ் மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்கணும். ஸோ நம்ம எப்படி ஹைலைட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஹோமில் போயிட்டு ஸ்டைலில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இருக்குது. இதில் போயிட்டு டாப் பாட்டம் ரூல்ஸில் டாப் 10 ஐட்டம்ஸை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ சூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு டாப் 3 வேல்யூஸ் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கணும். ஸோ இங்கே உங்களுக்கு எந்த ஃபில்ல வேணுமோ நீங்கள் அந்த ஃபில்லை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ரெட் ஃபில் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் ஹைலைட் ஆகும். இதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஸோ டாப் 3 வேல்யூ வந்து உங்களுக்கு இங்கே ஹைலைட் ஆகிருக்கும். அகெயின் டூப்ளிகேட்ஸ் வேல்யூ வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே ஆல்ரெடி ஃபில்லாக இருக்க டேட்டாவை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அகெயின் கண்டிஷனல் ஃபார்மேட் போயிட்டு ஹைலைட் செல்ஸ் அண்ட் ரூல்ஸில் டூப்ளிகேட் வேல்யூஸை கிளிக் பண்ணணும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த டூப்ளிகேட்ஸ் வேல்யூ இருக்கோ அது வந்து உங்களுக்கு ஹைலைட் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து டேட்டாஸை வந்து கிளியர் பண்ணணுன்னா நீங்கள் பர்டிகுலர் செல்ஸை மட்டும் கிளியர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓவரால் ஃபுல் எக்ஸல் ஷீட்டையும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணலாம். ஸோ அதுக்கு அகெயின் கண்டிஷனல் ஃபார்மேட்டில் போயிட்டு கிளியர் ரூல்ஸ் ஃபார் என்டையர் ஷீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும்.